அடுத்தது நம்ம பூசணிக்காய், சுரக்காய் இதெல்லாம் வாங்குவோம். வாங்கிட்டு நம்ம வந்து பாதி பெருசா இருந்ததுன்னா பாதி செஞ்சுட்டு பாதியை வந்து நம்ம அப்படியே வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வந்து இதை அப்படியே தூக்கி வச்சிருவோம். இப்போ அந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு இந்த ஓரம்லாம் காஞ்சு போயிடும். காஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிடும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி இதுல மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா டைட்டா போட்டு இது மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டா பின்னாடி கட்டி விட்டுறணும். ஒரு முடிச்சு போட்டு வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா இந்த சுரக்காய் வந்து வீணா போகாத இருக்கும். இப்போ இது ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். வாங்கி நான் இதை அப்படியே இந்த மாதிரி கவர்ல போட்டு வச்சிருந்தேன். காஞ்சி போகாம அப்படியே சுருங்கி போகாம சுரக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கு. நம்ம சும்மா வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டோம்னா இது வந்து சுருங்கி போய் ஒரு மாதிரி ஆயிடும். அது திருப்பி நம்ம வந்து சாம்பாரோ பொரியலோ பண்றதுக்கு அது சரி வராது. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வீணா போகாத இருக்கும். சுரக்காய் இந்த மாதிரி பாதியா கட் பண்ற எந்த காயா இருந்தாலுமே நம்ம இது மாதிரி கவர்ல போட்டு வச்சிடலாம்.